மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? இல்ல, நம்ம வந்து குடகு மலைக்கு போறோம். குடகுமலையா? அப்ப கூர்க் இல்லையா? ரெண்டுமே ஒண்ணுதான். சடன் பிளானா கிளம்பி கூர்க்கு கிளம்பிட்டோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை பிளேஸ் வந்து விசிட் பண்ண போறோம் மொத்தம்? அங்க போய் தான் பார்க்க போறோம். நாங்க பிளான் பண்ணிருக்கிறது 2 days ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ நீங்களும் எங்க கூட வந்து டிஜிட்டலி டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம போயிடலாம். இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. டைம் வந்து பாத்தீங்கன்னா 1:43. இப்போ நம்ம டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கிற கூர்க் என்று அழைக்கப்படுகிற குடகுமலை வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில இருந்து கிட்டத்தட்ட 588 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இதை நம்ம ரீச் ஆகிறதுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 12 hours ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டீ பிரேக் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம் எங்களோட டிராவலை. நம்ம வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறப்ப நம்ம ஓன் கார்ல போறோம், ஓன் வெஹிக்கிள்ல போறோம் அப்படின்னா நமக்கு வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது ரொம்பவே மேண்டேட்ரி. அப்படி இல்லைன்னா அங்க உள்ள போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைன் போடுவாங்க. நாங்க இதுக்கு முன்னாடி ஹம்பி போனப்போ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அங்க போயிட்டு ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்கா நாங்க தேடி பார்த்து நாங்க பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அதுலயும் கொஞ்சம் டைம் எங்களுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எடுத்து ரெடியா வச்சதுக்கு அப்புறமா, மறுபடியும் எங்களோட டிராவல் கன்டின்யூ ஆச்சு. இப்போ வந்து நம்ம குசால் நகர் அப்படின்ற ஒரு இடத்துக்கிட்ட வந்தாச்சு. இந்த குசால் நகருக்கும், மடிக்கேரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர் இருக்கு. இத நம்ம ரீச் ஆகுறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகும். ஏன் இப்ப நம்ம மடிக்கேரிய நோக்கி பயணப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடிக்கேரி தான் வந்து இந்த கூர்க்கோட தலைநகரம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரூம் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால, நாங்க மடிக்கேரியில தான் எங்களோட ரூம வந்து நாங்க புக் பண்ணோம். இப்போ நம்ம கூர்க்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா என்டர் ஆக ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த டிராவல் கொஞ்சம் கூட சலிக்கவே இல்ல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மலைகள், மரங்கள், செடிகள் இந்த மாதிரி தான் இருக்கு. கண்ணுக்கு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சலிப்பே இல்லாத அளவுக்கு நமக்கு இருந்துச்சு. அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருந்தோம். இன்ட்ரஸ்டிங்கா டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். இதுல வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியால ப்ரொடியூஸ் ஆகுற காஃபில 75% இந்த கூர்க்ல தான் வந்து உற்பத்தி ஆகுது. ஃபைனலி நமக்கான ஹோம் ஸ்டே நம்ம செலக்ட் பண்ணி நம்ம இங்க வந்து ரீச் ஆகியாச்சு. இந்த ஹோம் ஸ்டே ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது எங்களுக்கு. பெர் ஹெட் ₹500 வந்து ஒரு நாளுக்கு சார்ஜ் பண்றாங்க. ஆனா, இது வந்து ஒரு பெரிய சைஸ் வீடு தான். 2 பெரிய சைஸ் பெட்ரூம், ஒரு பெரிய சைஸ் ஹாலு, அதோட ஒரு பாத்ரூம், அதோட இல்லாம ஒரு கிச்சனும் இருக்கு. நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம குக் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஆனா, நம்ம இண்டக்ஷன் ஏதாவது எடுத்துட்டு போனா மட்டும் தான் குக் பண்ண முடியும். அவங்க அதுக்கான ப்ரொவிஷன் எதுவும் வைக்கல. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா, வசதியா இருந்தது இந்த இடம் எங்களுக்கு. ரூம்க்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, ஃபர்ஸ்ட் நாங்க போன இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா சீட் அப்படின்னு சொல்ற ஒரு இடம் தாங்க. இது வந்து நம்மளோட ரூம் ஸ்டேலேருந்து 1½ கிலோமீட்டர் தான். வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஸோ நாங்க நடந்தே போயிட்டோம். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பார்க் மாதிரியான ஒரு தீம்ல செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதனோட என்ட்ரன்ஸ் ஃபீ பெர் ஹெட்டுக்கு ₹20 சார்ஜ் பண்றாங்கங்க. இதுல வந்து நெறைய அனிமல்ஸோட தீம்ல நெறைய ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க வந்து விரும்பி அருமையா போயிட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இது. இந்த ராஜா சீட் அப்படின்ற இந்த பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரோப் ரைடு இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. இங்க வந்து மோஸ்ட்லி சன்செட் அண்ட் சன்ரைஸ் வந்து ஈஸியா பார்க்க முடியும். ரொம்ப அருமையான வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குதுங்க. ஸோ அது எல்லாமே தான் இந்த வீடியோல நான் கவர் பண்ணியிருக்கேன்.
இந்த ராஜா சீட் அப்படின்ற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கிபி 1600 இருந்து 1834 வரைக்கும் கர்நாடகத்த ஆட்சி புரிந்து வந்த குடகு மன்னர்கள் மற்றும் ராணிகளால பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அ ஃபுல்லாவே வந்து இதனோட பார்க் மாதிரியான செட்டப் இருக்குல்ல, இதுக்கு வந்து பெயர் பெற்றது இது ஆக்சுவலா. இன்னும் சொல்லணும்னா, இதனோட மேற்கு பகுதியில பயங்கரமான பள்ளத்தாக்குகள்லாம் இருக்கு. இந்த வியூ பாயிண்ட்ஸ் இதெல்லாமே பார்க்கறதுக்காக அவங்க அந்த காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கான என்டர்டெயின்மென்ட்டுக்கான ஒரு இடமாக இது வந்து இருந்திருக்கு அந்த காலத்துல இருந்து. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்வென்ச்சரஸ் ரைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தனியா பே பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்குலாம் ரொம்பவே அருமையான ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த ராஜா சீட். குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் இந்த ராஜா சீட் இருந்ததுங்க. அதோட இல்லாம நம்ம சன்செட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கிளம்புறோம் அப்படின்னா, ஒரு 20 மினிட்ஸ்க்கு பிஃபோரா கிளம்பிட்டு, இந்த பார்க்க ஃபுல்லாவே ஒரு ரவுண்ட் போயிட்டு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஸ்பாட்டா தேடி உட்காந்துட்டு நம்ம சன்செட் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். எவ்ளோ கிரவுட் வந்தாலும் அக்காமடேட் பண்ற அளவுக்கான ஸ்பேஸ் இங்க இருக்கு. நல்லா தாராளமா உட்காந்து நல்லாவே சன்செட் அண்ட் சன்ரைஸ் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்டின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா?
இன்னுமே நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கூர்க் சீரிஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.